ஆஸ்தீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். கந்தர் அலங்காரம் பாடல் 1. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவா, செஞ்சடாடவிமேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. ஆன்மாக்களால் தவமிருந்து பெறப்படுவது பேறு. அது இனி பிறவா பெற்றியாம் முக்தி நலமேயாம். புலன்களை அடக்கி துன்பங்களை பொறுத்து செய்யும் தவத்திற்கே முக்தி கிட்டும். தவம் என்பது ஆன்மாக்கள் அவசியம் செய்தற் பலதாம். தவம் செய்வோர்க்கு பெரிதற்கரிய முக்தி நலம் தானே வரும். தவத்திற்குச் சிறந்த அங்கங்கள் 2. அவை பசி முதலியவற்றால் வரும் துன்பங்களை பொறுத்தல், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமை. தவப்பேறு சிறிதும் இல்லாத அடியேனை தவப்பேருடையார்க்கே கிடைக்கும் ஞான மெய் வழியை காட்டிய கிருபை வேறு யாவர்க்குள்ளது என்று உள்ளம் உருக மனம் உருக கதறி சொல்கின்றார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சிடரே. கிருபைக்கு உறைவிடமானவர் முருகப் பெருமானேயாம். இங்கு நாம் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிவகுமாரரே கிருபாகரரே, சிறிதும் தவம் செய்யாத அடியேனை உலக பசுபாச பந்தத்தினின்று நீக்கி நல்வழி காட்டிய தேவரீரது திருவருளை என்னவென்று வியப்பேன் என்பது இந்த பாடலின் கருத்து. வீடு பேறு அடைய, அதாவது மோட்சம் அடையறதுக்காக நாம் தவம் செய்ய வேண்டும். ரிஷிகள் ஞானிகள் போன்றோர்தான் அந்த தவத்தை செய்து வீடு பேற்றை அடைந்திருக்கின்றார்கள். வீடு பேற்றை அடையறதுக்காக தவம் செய்யும் போது நமது மனத்தை அடக்கி செவி, கண், வாய், மூக்கு போன்ற 5 புலன்களையும் அடக்கி இறைவனுடைய பாதமே கதி என்று இருந்தால்தான் அந்த பேற்று கிடைக்கும். அல்லாதவர்களுக்கு அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அப்படி இருந்தும் அந்த பாக்கியத்தை எந்த தவமும் செய்யாத அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருளியிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு கருணாமயன், அழைத்த குரலுக்கு ஓடி வருபவர் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடல் 2. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றிலீர், எரி மூண்டது என்ன விழித்து புகையழப் பொங்கும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. அல்லவோ மானிடரே, பிறவி பிணியை நீக்கும் வேற்படையை தாங்கிய வள்ளலின் புகழ் பாடும் திருப்புகழை கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீரே. கடைசி காலத்தில் யமன் சிவந்த கண்களுடன் கோபத்துடன் சினத்து வந்து உயிரை பிரிக்க தன்னுடைய பாச கயிற்றை உங்கள் மேல் வீசும் போது புலன்களெல்லாம் மயங்கி நிற்குமாதலால் அந்த நாள் உங்களால் கற்க முடியாது. அதனால் யமன் உங்களை அணுகும் முன்னே அந்த திருப்புகழை அன்பாக பிழையின்றி கற்று ஓதி வீடு பேற்றை அந்த முருகனின் திருப்பாதங்களை அடையும் பாக்கியத்தை பெறுவீர் என்பது இந்த பாடலின் கருத்து. காலக்ஷேபோன கர்த்தவ்யः க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம். பாகவதம் என்ன சொல்கிறது என்றால், அது உபஜீவனத்திற்காக நாம் ஒவ்வொரு நிமிடமும் பணம் ஈட்டுவதிலேயே குறியாக இருக்கிறோம். அப்படி குறியாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆயுசில் ஒரு பகுதி கண நேரம் குறைந்து கொண்டே வருகின்றது. இக்கடைசியில் திரும்பி பார்க்கும்போது நமது ஆயுசு முடிந்து விடுகிறது. யமனும் வந்து விடுகிறான். நாம் இதுவரை எந்த ஒரு புண்ணிய காரியமோ அல்லது ஈஸ்வர நாமமோ செய்ததோ சொன்னதோ கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு நம்மளுடைய
உயிரை பறிப்பது மிகவும் சுலபமாக முடிந்து விடுகிறது. அதனால் அதற்கு இடம் கொடுக்காமல் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்வது போல சிறு வயதிலேயே நமக்கு உடம்பில் சக்தி இருக்கும்போதே ஈஸ்வர நாமத்தை ஜபம் பண்ணி இறைவன் அருளை பெற வேண்டும். இந்த எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.